வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. புதுச்சேரி, காரைக்காலில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்காலிகமான புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. வரும் 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மாமல்லபுரம், காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என பாலச்சந்திரன் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழை பெய்யாதது ஏன்? வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். 26, 27 தேதிகளில் நல்ல காற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிவிதை பார்க்கிறோம். நேற்று முதல் மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் நீடித்த கனமழை காரணமாக கிடங்கல் ஊராட்சியில் வாய்க்காலில் உடைப்பு. 150 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டு சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆய்வு. கனமழையால் தமிழ்நாடு முழுவதும் 32,000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கிறது. இதனுடைய தன்மையை துறையினுடைய அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகமும் கண்காணித்து அதை கணக்கெடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட 947 வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஓரிரு நாட்களில் பயிர்கள் கணக்கெடுக்கப்படும். மழைக்கு பிறகு பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 300 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் அழுகும் சூழல். கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் 6 அடி உயரத்திற்கு தேங்கிய மழை நீரால் போக்குவரத்து பாதிப்பு. மின் மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். மழை விட்ட பிறகு சேதமான பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். நாகையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. படகு கவிழ்ந்ததால் தனியார் கப்பல் இறங்கு தளத்தில் தஞ்சமடைந்த கடலூர் மாவட்ட மீனவர்கள். ஹெலிகாப்டர் மூலம் 6 மீனவர்களும் பத்திரமாக மீட்பு. நாளை மற்றும் நாளை மறுநாள் விமானங்களின் இயக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். புயல் எச்சரிக்கையை அடுத்து பயணிகளுக்கு சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தல்.
திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். வரி கட்டாதவர்களுக்கு அபராத வரி விதிக்கும் திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். சொத்து வரி உயர்வுக்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விமர்சனம். EPSன் அறிவிப்பு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளதாகவும் சாடல். மஞ்சள் காமாலை கண்களுக்கு பார்ப்பது அனைத்துமே மஞ்சளாகத்தான் தெரியும். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடுவதாக விமர்சித்த EPSக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. கண்டதெல்லாம் மஞ்சளாகத்தான் இருக்கும். எங்கள் தலைவர் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் இப்படி அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 27 பேர் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். 5000 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விரைந்து விசாரித்து விசாரணையை முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு சென்று திரும்பிய போது விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி. சென்னை பனையூரில் குடும்பத்தினரை அழைத்து நிவாரண நிதி வழங்கினார் தவேக தலைவர் விஜய். சென்னை IIT மற்றும் மும்பை IIT வடிவமைப்பின் சான்று பெற்றுதான் பாம்பன் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு. சீரமைப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தூத்துக்குடி மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். சங்குக்குழி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். காரைக்கால், திருநள்ளாறு பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கினார். ஜார்க்கண்டில் 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் JMM கட்சி தலைவர் ஹேமந்த் சோரன். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சந்தோஷ் கங்குவார். भारत की प्रभुता एवं अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं झारखंड राज्य के ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. முதலமைச்சராக பதவியேற்ற ஹேமந்த் சோரனுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் சார்பில் வாழ்த்து. Congratulate the people of Jharkhand. I wish our Honorable Chief Minister Hemant Soren sir, and I'm here on behalf of the Tamil Nadu government and our Chief Minister Mr. MK Stalin. I'm here to wish them. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி பங்கேற்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்று வாழ்த்து.
வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பதவியேற்றார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவியேற்றார் பிரியங்கா. பாரம்பரிய உடையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை நினைவுபடுத்துகிறார் பிரியங்கா காந்தி. புகைப்படத்தை வெளியிட்டு காங்கிரசார் நெகிழ்ச்சி பதிவு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் 3வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதம் நடத்த அவைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் முழக்கம். அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று 8500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. INS ஹரியந்த் கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அளித்ததாக TRTO தகவல். டெல்லியில் CNG டீசல் லாரிகள் மற்றும் மின்சார வாகனங்கள் மட்டும் இயங்க உச்சநீதிமன்றம் அனுமதி. சரக்கு வாகனங்களுக்கான தடை டிசம்பர் 2ஆம் தேதி வரை தொடரும் என காற்று மாசு வழக்கில் உத்தரவு. மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிலையங்கள் நாளை மீண்டும் திறக்கப்படும் என அறிவிப்பு. வன்முறையால் கடந்த 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் மாநில அரசு அறிவிப்பு. தென்கொரியாவில் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து ஏராளமான கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதால் பரபரப்பு. கடும் பனிப்பொழிவால் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல். தனது பந்தய காருக்கு முத்தமிட்ட நடிகர் அஜித் குமார். பயிற்சியில் ஈடுபட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரல். அமரன் திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயனை கௌரவித்த ராணுவ பயிற்சி மையம். முகுந்த் வரதராஜன் கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக ராணுவ அதிகாரிகள் பாராட்டு.